உதாரணத்துக்கு போன வாரம் ஆல் பார்ட்டி மீட்டிங் நடந்தது, டீலிமிட்டேஷன். புஷி ஆனதுக்கு போல விஜய் போயிருந்தா என்ன இருக்கும்? ஒட்டுமொத்த கேமராவும் விஜய் பக்கம் இருக்கும். ஸ்டாலின் பக்கம் கூட இருந்திருக்காது, உதயநிதி பக்கம் கூட இருந்திருக்காது. இதை சொன்னா கோவம் வரும் அவங்களுக்கு, திமுக. உண்மை இது. அவரு கஞ்சி குடிக்க போறாருன்னா எதுக்கு சாயங்காலம் 5 மணிலேருந்து எல்லாரும் லைவ் போடுறோம்? இல்லை, நான் வந்து அவருக்கு 2% ஓட்டு தான் இருக்கு, அவர் ஒண்ணுமே இல்லைன்னு பேசக்கூடிய திமுக நண்பர்கள், திமுகவுக்கு பூஜா தூக்கக்கூடியவர்களை பார்த்து கேட்பது, அதுதான் உங்க நிலைப்பாடு உண்மைன்னா? ஏன்டா காலைல 10 மணிக்கு அவர் வந்து அவங்க கட்சியில வந்து ஒரு கொடியை ஏற்றுறாருன்னா 6 மணிலேருந்து ஏன்டா வந்து லைவ் போடுறீங்க? எல்லா டிவியும் அவர் பின்னால ஓடுறீங்க, அவருக்கு தான் 2% இருக்குல்ல. அப்போ there is some influence. அது இவங்களை வந்து பாதிப்பை ஏற்படுத்துது திமுகவுக்கு. அதில் இவங்களோட அதீதமான பாதிப்பு, கவலைக்கு காரணம் விஜய் மேலும் மேலும் விஸ்வரூபம் எடுக்கும்போது போட்டி விஜய்க்கும் உதய்க்கும் மாறுது, உதயநிதிக்கும். அதை இவங்களால தாங்க முடியல. ஏன்னு கேட்டிங்கன்னா, ஸ்டாலினுக்கும் விஜய்க்கும் அல்லது கலைஞர் இருந்தாருன்னா கலைஞருக்கும் விஜய்னா யாரும் இன்னைக்கு அது பெருசாக எடுத்துக்க போகிறது கிடையாது. உதயநிதி ஸ்டாலின் இன்னமும் அந்த அளவுக்கு வளரல, அரசியலில் வளரல. அவர் வந்து சினிமாலையும் ஒன்றும் பெரிய ஸ்டார் கிடையாது. இன்னைக்கு விஜய் வந்து சினிமாவில் சாதிச்சுட்டு தன்னுடைய கரியரோட பீக்கில் இருந்துட்டு கீழே இறங்கும்போது ஆட்டோமேட்டிக்காக களம் வந்து விஜய்க்கும் உதயநிதிக்கும்னு மாறும்போது திமுகவால் அதை தாங்க முடியல. அவங்க வந்து அதனால தான் வந்து விஜயை பார்த்து அவங்களுக்கு இவ்வளோ ஒரு நடுக்கம் இருக்குன்னு நான் நம்புகிறேன்.